அப்ப நீ கண்மணிய பாத்துட்டு தான் வரியா? ஆமா. டேய், இதெல்லாம் வெளியில தெரிஞ்ச அவமானம்டா. நம்ம குடும்பத்துல யாருமே இப்படி இல்லையேடா. நீ மட்டும் ஏன்டா இப்படி பண்ற? நீ அந்த கண்மணியோட தொடர்பு வச்சிருந்ததுனால தானே ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. இதெல்லாம் நமக்கு தேவையாடா? நீ பண்ற காரியத்தை நினைச்சாலே அசிங்கமா இருக்குடா. நான் பண்ண காரியத்தினால இல்லப்பா, நீங்க பண்ண காரியத்தினாலதான் நான் இப்ப ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். நான் என்னடா பண்ண? உன்னை என் மகனா பெத்ததை தவிர வேற எந்த பாவமும் செய்யல. உங்களுக்கு நான் மகனா பிறந்தது நான் பண்ண பாவம். அப்பா அமைதியா இருங்கப்பா. பாத்தியா பாத்தியாடா என்ன சொல்றான்னு பாத்தியா? எனக்கு மகனா பிறந்தது இவன் செஞ்ச பாவமா? எப்படி எதிர்த்து பேசுறா பாரு. நான் எதிர்த்து பேசுற அளவுக்கு நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க? டேய், நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியலடா. புரியாது புரியாது புரியாது. உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னடா புரிஞ்சது? என்ன புரிஞ்சது? நான் வீராவை கொலை பண்ணல, கண்மணியும் வீராவை கொலை பண்ணல. ஆனா கொலை நடந்ததுக்கு முக்கிய காரணம் நீங்கதான். நானும்? எஸ், நீங்களேதான். சும்மா சொல்லக்கூடாது, நீங்க சூப்பர் சூப்பர் சைலண்ட் வில்லன். அதிர்ச்சியா இருக்க? உங்களை பழி வாங்க மாணிக்கோன்னு ஒருத்தன் உங்களையே சுத்தி சுத்தி வரான்ல, அவன்தான் உங்களை பழி வாங்க வீராவை கொலை பண்ணி பழியை ஏன் மேல விழற மாதிரி பண்ணிருக்கான். உங்களை பழி வாங்க குடும்பத்துல இருக்கிற எங்க எல்லாரையும் பழி தீக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். டேய், நீ பண்ண தப்ப மறைக்க என் மேல பழி போடாதடா. நான் தப்பு பண்ணல, மறுபடியும் மறுபடியும் நீதான் கொலை பண்ணேன்னு என் மேலேயே குற்றத்தை சுமத்துனீங்க. உண்மையிலேயே நான் கொலைகாரன் ஆயிடுவேன். டேய், என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற பயத்துல தான் அப்பா கண்டிக்கிறாரு. இத புரிஞ்சுக்காம நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? இந்த பாரு அஜய், ஊரே என்ன உத்தமன்னு சொன்னா கூட இவரு என்ன நல்லவன்னு ஏத்துக்க மாட்டாரா? அண்ணா, நீ முதல்ல போய் குளி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் போ. அப்பா, இனிமே அண்ணன் எதுவும் கேட்காதீங்கப்பா. அவர் தப்பான வழிக்கெல்லாம் போறவர் இல்லப்பா. டேய், அவன் அப்படி போயிடக்கூடாதுன்னு தான்டா நான் பயப்படுறேன். இத பார், உன் அண்ணி எங்க இருக்கா? மொட்டை மாடியில துணி காய போட்டுட்டு இருக்காங்க. இத பாரு அஜய், டைவர்ஸ் வரைக்கும் போனவள எப்படியோ கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப அவன் அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட கொலைகேஸ்ல ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியல. போய் அவங்கிட்ட சொல்லி இந்த விஷயம் அவளுக்கு தெரியாம பாத்துக்க சொல்லு. போடா. சரிப்பா. மாணிக்கம் தான் கொலை பண்ணிருப்பான்னு அசோக் சொல்றான். மாணிக்கத்தை நம்ப முடியாது. எந்த ரூட்லயாவது பழி வாங்கணும்னு நினைப்பான். இப்ப என்ன பண்றது? என்னங்க, ஒரு நிமிஷம். எங்க போயிட்டு வரீங்க? உங்களை தாங்க நான் கேக்குறேன். நேத்து நைட்டு ஏன் வீட்டுக்கு வரல? எங்க போயிட்டு வரீங்க? என்ன கேள்வி கேட்க உனக்கு ரைட்ஸ் இல்ல. உன் வேலையை பார்த்துட்டு. நான் என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேத்து ஃபுல்லா நீங்க வரலன்னு வீட்டுல ஆளுக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்தோம் தெரியுமா? நான் என்ன செத்தா போயிட்டேன்? இருக்கேன்ல. ஏங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? நீ பண்றது எல்லாமே தப்புதான். ஏன் விஷயத்துல குறிக்கிடாதன்னு பல முறை சொல்லிட்டேன். ஆனா அத நீ கொஞ்சம் கூட மதிக்கல. என்னங்க நீங்க? எங்க போறீங்க, எப்ப வருவீங்கன்னு புருஷன் கிட்ட பொண்டாட்டி கேட்காம வேற யாருங்க கேப்பா? உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே கேக்குறேன். உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா உன் அக்கறை எனக்கு தேவையில்லை. நீங்க என் மேல கோவப்படுங்க, திட்டுங்க, இல்ல அடிங்க, எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க எங்க போறீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. நீங்க வர்ற வரைக்கும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வேண்டாம், என்ன மேல மேல கோவப்படுத்தாத. நான் எங்க போன உனக்கு என்ன? ப்ளீஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. ஏய்,
நான் எங்க வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன். ஏன் சில சமயத்துல வரக்கூட மாட்டேன். அத பத்தி என்ன நீ எதுவும் கேட்காத, ஓகே? இப்படி சொன்னா எப்படிங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். இது சகஜம் தானே? ஆ, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வேணா சகஜமா இருக்கலாம். ஆனா உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேக்குற? வீட்டுக்கு வராம எங்க போனீங்கன்னு கேக்குறது தப்பா? தப்புதான், எல்லாமே தப்புதான். தப்புடி. என்ன முத்தையா, மணிப்பை ஏதாவது தகவல் வந்து சொன்னானா? ஏக்கா, அன்னைக்கு போனவன் தான் ஆளையே காணோம். என் கண்ணிலையும் படல. எங்க தான் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலக்கா. அவன் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி நீ அப்படியே அமைதியா இருந்துருவியா? என்னக்கா சொல்ற? உனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை மேல அக்கறை இல்லைன்னு சொல்றேன். அவங்கிட்ட சொல்லி 2 நாள் ஆச்சு. இது வரைக்கும் அவனை காணோம். அடுத்த அண்ணனா நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் தங்கச்சி வாழ்க்கைய அழிச்சவன் வீட்டுக்கு போய் நீ நியாயம் கேட்டுக்கணும்ல? என்னக்கா, அவன் வீட்டுக்கு போய் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கன்னு கெஞ்சி சொல்றியா? நான் அப்படி உன்னை சொல்ல சொன்னேனா? வர வர உன் புத்தி ஏன்டா எதையுமே யோசிக்க மாட்டேங்குது. இந்த பாருக்கா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடி உத சண்டை, அவ்வளவுதான். அதான் உனக்கு தெரிஞ்சதை தாண்டா நான் செய்ய சொல்றேன். உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு மணி வீட்டுக்கு போ. அங்க அவன் அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. அங்க கலாட்டா பண்ணு. நீ பண்ற கலாட்டாவுல அந்த மணிக்கும் உன் தங்கச்சி சொர்ணாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். மயிலே மயிலேனா இறகு போடாது. நமக்கு வேணும்னா நாம தாண்டா பிச்சை எடுத்துக்கணும். அதே மாதிரி நீயும் போய் பிரச்சனை பண்ணு. கண்டிப்பா உன் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அக்கா, ரொம்ப நன்றிக்கா. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். டேய், இதுக்கு போய் ஏன்டா நன்றி எல்லாம் சொல்லி என்ன பெரிய மனுஷியாக்குற? நீ எனக்கு தெரிஞ்சவன்ற முறையில உதவி பண்ற, அவ்வளவுதான். அக்கா, இப்போவே என் தங்கச்சியை கூட்டின்னு போய் அவன் வீட்டுல நியாயம் கேக்குறக்கா. லேட் பண்ணாத, சீக்கிரம் போ. சரிக்கா. முத்தையா, நான் உனக்கு உதவி பண்றதுல என் ஆசையை நிறைவேற போகுது. அந்த சதாசிவம் அசிங்கப்படுறதுலதான் என் சந்தோஷமே அடங்கி இருக்கு. அம்மா, நேரமாச்சுமா, வந்து டிஃபன் சாப்பிடுங்கம்மா. எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, ஆறி போயிடுமா, வாங்கம்மா. பரவாயில்ல. ஐயோ அம்மா, நீங்க மாத்திரை சாப்பிடணுமா? அதுக்கு முன்ன வந்து சாப்பிடுங்க. எனக்கு தெரியும். இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? யார் மேல கோவம்? யார் மேலே எனக்கு கோவம் இல்ல, என் மேலதான் எனக்கு கோவம். ஆ? என்னது, உங்க மேல உங்களுக்கே கோவமா? அப்படி என்னம்மா தப்பு பண்ணீங்க? தெரியல. உனக்கு பசிச்சா நீ சாப்பிட்டு தூங்கிக்கோ. அம்மா, ஐயா வர நேரமாச்சுமா. நீங்க சாப்பிடலன்னு சொன்னா அவர் என்னதான் திட்டுவாரு. வந்து சாப்பிடுங்கம்மா. நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்தா தான் நான் சாப்பிடுவேன். அம்மா, ஐயா ஹாஸ்பிட்டல் போயிருக்காருமா. எப்ப வருவாருன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப வந்துருவாருன்னு சொன்னேல. சொன்னேன். ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா அதான் அதுக்குள்ள வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். பிடிவாதம் பிடிக்காதீங்கம்மா, வாங்கம்மா, வந்து சாப்பிடுங்கம்மா. விஜயா, நீதான் இப்ப பிடிவாதம் பிடிக்கிற. என்ன ஆச்சு? யார் பிடிவாதம் பிடிக்கிறாங்க? விஜயா தான். என்ன விஜயா? இல்லையா, அம்மா தான் சாப்பிட வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. என்ன இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்தாதான் சாப்பிடுவாங்களாம், அதான் உக்காந்துட்டு இருக்காங்க. விஜயா, நீ முதல்ல போ. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ போ. சரி சரி, நீங்க வாங்க, நம்ம சாப்பிடலாம். வாங்க வாங்க, உட்காருங்க. இட்லி. இது என்னது? தோசை. தோசை, இட்லி. சாம்பார் ஊத்துவா? சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க. நீங்க ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன். நான் ஊட்டி விடணுமா? என்னங்க நீங்க நீங்க என்ன குழந்தையா? ஆமா, முன்னாடி வீட்ல அந்த அம்மா அவங்க குழந்தைக்கு ஊட்டி விட்டாங்க. அதே மாதிரி எனக்கும் நீங்க ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன். இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஓகே ஓகே, நானே ஊட்டி விடுறேன். சாப்பிடுங்க. ஆக்காட்டுங்க. மறுபடியும் என்னாச்சு? சாப்பிடுங்க. என் செல்லம், என் தங்க கட்டி, என் வெள்ளை கட்டி, என் சிங்க குட்டின்னு கொஞ்சினா தான் நான் சாப்பிடுவேன். இதெல்லாம் நான் எங்க சொல்லணும்? அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட இப்படி கொஞ்சிதான் ஊட்டி விட்டாங்க. நீங்களும் அப்படி கொஞ்சுங்க. சொல்றேன். என் செல்லம்ல சாப்பிடுங்க. குட். சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சணும். ஓ, ஒவ்வொரு வாய்க்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? சரி, அவங்க என்ன சொன்னாங்க? என் செல்ல குட்டி, செல்லக்குட்டி, என் தங்க கட்டி, வெள்ளை கட்டி, சிங்க குட்டி அப்படின்னு கொஞ்சணும். சரி, என் செல்ல குட்டி, என் தங்க கட்டி, என் சிங்க குட்டி, வெள்ளை கட்டி. சரியா? சாப்பிடுங்க. என் செல்ல குட்டி, என் தங்க கட்டி, என் சிங்க குட்டி, என் வெள்ளை கட்டி. என் செல்ல குட்டி, என் தங்க கட்டி, என் சிங்க குட்டி, என் வெள்ளை கட்டி. என் செல்ல குட்டி, என் தங்க கட்டி, என் சிங்க குட்டி. காக்கா வருது, துரத்தி விடணும். காக்காவா? இந்த நேரத்துலயா? அதுவும் ஏன் வீட்லயா? சரியா பாருங்க. அந்த அம்மா சொன்னாங்களே, ஏ காக்கா ஓடி போயிடு, உனக்கு சாப்பாடு கிடையாது, என் தங்கத்துக்கு தான் சாப்பாடு, நீ ஓடல என் சிங்க குட்டி உன்னை அடிச்சு துரத்திடும்னு சொன்னாங்களே. ஓஹோ, அதுவும் சொன்னாங்களா? ஆமா, சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து குழந்தையோட தலையை சுத்தி அதுல அதோட எச்சையை துப்ப சொல்லிட்டு தூர போட்டாங்க. ஓஹோ, அவ்வளோ சீக்வன்ஸ் இருக்கா? சரி சரி. ஏய் காக்கா, இங்க பாரு, இது என் செல்லக்குட்டிக்கு. இந்த சாப்பாடு உனக்கு கிடையாது. மீறி வந்த அப்புறம் என் சிங்க குட்டி உன்னை அடிச்சு துரத்திடும். போயிடு 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 போயிடு. பாத்தீங்களா, காக்கா போயிடுச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என் செல்லக்குட்டி, என் தங்க கட்டி, பாத்து, என் வெள்ளை கட்டி, என் சிங்க குட்டி. போதும், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன். எனக்கா? இல்ல வேணாங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். முடியாது, நீங்க இப்பவே சாப்பிடணும். சரி, சாப்பிட்டுக்கிறேன். நானே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்றேன். போதும், எனக்கு போதும். வயிறு ரொம்பிடுச்சு. நீங்க எனக்கு தலையை சுத்தி போடவே இல்லையே. ஓ, அது வேற இருக்கா? மறந்துட்டேன். துப்புங்க. ஓகே, சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நீங்க இங்கே தங்கலாம்ல? ஐயோ, இங்க எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. கிளம்புறேன். அதெல்லாம் முடியாது. நான் உங்களை போக விட மாட்டேன். இல்லங்க, எனக்கு வேலை இருக்கு. சரி, இங்கேயே தங்கிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க டேப்லெட் சாப்பிடணும். சரி. விஜயா, விஜயா, வரையா டேப்லெட் பாக்ஸை கொண்டு வா. சீக்கிரம் கொண்டு வா. இனிமே நீங்க இங்க தான் தங்கணும். சரி, நான் இங்கேயே தங்குறேன். இந்தாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்தா தான் நம்மளால போக முடியும் போல இருக்கு. அதையும் கொடுத்துடலாம். என்ன சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க.
சரி, டிவி போட்டுமா? நீங்க நேத்து சொன்னீங்களே உங்களுக்கு இந்த கார்ட்டூன் காமெடிலாம் பிடிக்கும்னு, போட்டுமா? வேண்டாம், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியா? சரி விஜயா, சரிங்க. இவங்களை கூட்டு போ, தூங்க வை. நீங்க? நான் டிவி பார்த்துட்டு ஹால்லேயே தூங்குறேன். ஓகே, குட் நைட். வாங்கம்மா. குட் Okay. நைட். வாமா வா, நான் பாத்துக்க வா. வேண்டாண்ணே, சொன்னா கேளு. இங்க பார், என் கையில எதுவும் இல்ல, அவங்க சொல்ற பதில தான் இருக்கு. அண்ணா, சும்மா இருக்க மாட்டேன். சம்பந்து, சம்பந்து, வெளியில வாங்க சம்பந்து. முத்தையா, என்ன இந்த நேரத்துல வந்து தகராறு பண்ற? யார சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிட்டு இருக்க? உங்களை தான் சம்பந்தின்னு கூப்பிடுறேன். ஏய், யாருக்கு யாரா சம்பந்தி? வீடு மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மரியாதை எங்கிருந்து போயிடு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பொண்ணை எடுத்தாலோ பொண்ணை கொடுத்தாலோ சம்பந்தி தான். அம்மா சொல்றான், உன் மாமனார் மாமியார் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அட ஏமா நிக்கிற, போமா. ஏய், இரு. முத்தையா, நீ சொல்றது எதுவுமே புரியல. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. புரியுற மாதிரியே சொல்றேன். உங்க பையன் என் தங்கச்சியை விரும்புறான். ஏய், என் பையன் உன் தங்கச்சி விரும்புறானா? பொய் சொல்லாதடா. நாங்க எங்க போய் சொல்ல போறோம்? உங்க பையன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கிருக்கான். ஏய், என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. இந்த பாருங்க, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா உங்க பையனை கூப்பிட்டு விசாரிங்க. ஏய் சுப்பு, கூப்பிடவன. டேய் மணி, உங்க அப்பா கூப்பிடா இருப்பாரு, சீக்கிரம் வா. வாடா. என்ன டேய், அவன் தங்கச்சி நீ கெடுத்துட்டேன்னு சொல்றான்னு உண்மையா? உண்மையடா? என்னப்பா சொல்றீங்க? நான் உங்க பையன்பா. அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணுவேனாப்பா? போய் சொல்லாதடா, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. டேய், போய் சொல்லாதடா. ஏய், டேய், நான் பேசி விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, நீ என்னடா குறுக்க? அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுடா, அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அப்பா, அவரே அந்த பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லப்பா. அபாண்டமா பணம் பறிக்கிறதுக்காக என் மேல பழி போடுறாங்கப்பா. என்னங்க சொல்றீங்க? இப்ப என்னடா சொல்ற? ஊர்ல பெரிய மனுஷனாச்சே நியாயம் கிடைக்குன்னு பார்த்தேன், நியாயம் கிடைக்கல. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், உன் பையன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும். கட்டல, உன் பையன் உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். ஏய், என்ன மிரட்டுறியா? மிரட்டல, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், 2 நாள் டைம் தரேன். நல்ல முடிவோட எனக்கு நல்ல பதில சொல்லணும். இல்லன்னா நடக்கிறதே வேற.